இந்த போராட்டம் வெற்றி தோல்வி என்று நினைத்து பார்ப்பதை விட இப்படி ஒரு நிலைக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டு விட்டதே என்ற வலிதான் என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது. தமிழர்களின் உரிமை, 2000 ஆண்டுகளாக தமிழர்களின் பண்பாடு, கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள், இது கலித்தொகை. இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? பாய்ந்து வருகிறதே எருது, பாய்ந்து வருகிறதே காளை, அதன் கூரிய கொம்பு இருக்கிறது அல்லவா, அந்த கொம்புக்காக அஞ்சி ஒதுங்குகிறவனை இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் எங்கள் தமிழச்சி மனம் புரிய மாட்டாள். இது வேற ஒன்றும் இல்லைங்க. தாலி செஞ்சாங்கள, தாலி பழங்காலத்தில், அந்த காலத்தில் தாலி புலி நகத்தால் செய்யப்பட்டது. புலியை கொன்று எவன் ஒருவன் நகம் கொண்டு வருகிறானோ அவனுடைய வெற்றியை கொண்டாடி அந்த நகத்தை தன் தாலியாக முடிந்து அணிந்து கொண்டாள் தமிழச்சி என்பது பழைய மரபு. என்ன பொருள்? புலியை வென்றவன்தான் பகையிடமிருந்து தன்னை காப்பாற்றுவான் என்று ஒரு தமிழச்சி நம்பினாள். அந்த உடல் உரம் தமிழனுக்கு இருந்தது, இருக்க வேண்டும் என்று சமூகம் நம்பியது. எங்க ஊர்ல, பழைய ஊர்ல எத்தனை மைத்துனன் இருக்கிறான் என்றுதான் பெண்ணெடுப்பார்கள். பொண்ணு கூட பிறந்த எத்தனை பேர்? ஒருத்தன் தானா? இது என்னப்பா 7-8 பேர் இருக்கானா? சமூகம் உடல் வலிமையில் வாழ்ந்த காலம். உடல் வலிமையில் சமூகம் வாழ்ந்த காலத்தில் இருந்த விழுமியம் வேறு. அப்போது புலியை கொன்று அந்த நகமெடுத்து வந்தவன் தாலி எடுத்து வந்து கொடுப்பான், அதை அணிவாள். அது புலி மாறிச்சு. புலி மாறியவுடன் புலிகளின் எண்ணிக்கை குறைந்தது, அல்லது அது சாத்திய குறைவாக கூட இருந்தது. அது வேண்டாம், காளையை அடக்கு, உனக்கு பொன் கொடுக்குறோம். இப்படி சமூகத்தின் விழுமியம் மாறுகிறது. இப்படித்தானே? இப்போ ஒரு 50,000 ரூபா சம்பாதிப்பாரா, சொந்தமாக கார் வச்சிருக்காரா, அமெரிக்காவில் எந்த ஸ்டேட்டில் இருக்காரு, பெண்ணை பொருளாதார ரீதியில் காப்பாற்றுவாரா, புற பாதுகாப்பு வந்துட்டது, பெண்ணுக்கே வலிமை வந்து விட்டது. என் காலத்திலேயே மாடு அழிந்து விட்டது. நாங்கள் இப்போது பைப்பால் வாங்கி கைப்பால் குடித்து கொண்டிருக்கிறோம். எங்க வீட்டில், எங்க ஊர்ல இல்லை. கண் முன்னால ஒரு 40-50 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றம் என்றால், எதிர்கால தமிழர்களின் அடையாளங்களை நிலைநிறுத்துவதற்கு நாம் போராட வேண்டாமா? எனவே இந்த போராட்டத்திற்கு தமிழர்கள் தள்ளப்பட்டதே எனக்கு வலி. ஆனால் இந்த வெற்றியில் மாணவ செல்வங்களை தவிர வேறு யாரும் உரிமை கொண்டாடுவதற்கு அவ்வளவு உரிமை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழக அரசு போராடி அவசர சட்டம் கொண்டு வந்ததை நான் பாராட்டுகிறேன். அதை கொண்டு வர செய்த எங்கள் இளைஞர் திருக்கூட்டத்தை நான் தோளில் சுமந்து பாராட்டுகிறேன், கொண்டாடுகிறேன்.